தனி ஒருவன் தர்ணா போராட்டம். திண்டுக்கல் மாநகராட்சி மன்ற கூட்டம் 75 நாட்கள் ஆகியும் நடைபெறாததை கண்டித்து 14வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு உடனடியாக கூட்டத்தை நடத்த வலியுறுத்தும் வகையில் பதாதைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஒவ்வொரு மாதமும் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் வார்டு பகுதியில் உள்ள குறைகளை மாமன்ற உறுப்பினர் மூலமாக குறைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணும் வகையில் மாநகராட்சி செயல்படும். ஆனால் தற்போது கடந்த 1/9/2025 நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு தற்போது 75 நாட்கள் ஆகியும் திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை. இதனை கண்டித்து உடனடியாக மாமன்ற கூட்டத்தை நடத்த தேதி அறிவிக்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக முதல்வர் உள்ளிட்டவருக்கு மனு அளித்து இதுவரை இதற்கான எந்த ஒரு தீர்வும் இல்லாததை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி உட்பட 14வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர், பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் தனபால் மாநகராட்சி முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். அதிகாரிகள் பின்பு அவரிடம் வருகின்ற 24ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடைபெறும் என ஒப்புதல் அளித்த பின்பு அவர் தர்ணாவை கைவிட்டார். இதனால் மாநகராட்சியில் சிறிது நேரம் தனி ஒரு மாமன்ற உறுப்பினரின் தர்ணா நடத்தணும், தேதியை நிர்ணயம் பண்ணணும். அதற்கான தேதியை நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாநகராட்சியுடைய மாமன்றத்தை விட்டு வெளியே கிளம்புறது. எங்க பார்த்தாலும் பாதாள சாக்கடைங்க, ஒத்துக்கிட்டு போகுது. இருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து எங்க வந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா பஸ் ஏறி போயிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாடுபடுறதை அலுவலப்படுறதை யாருக்கும் இங்கே தெரியாது. நான் வேணா எங்கள் ஏரியா 14வது வார்டு விவேகானந்தன்னா அதிகாரிகளுக்கு வேணா ஒரு குவார்டர்ஸை கட்டித்தர்றேன், இல்லை இருக்கிற வீட்டை யாராவது இருக்கிற காலி பண்ணிட்டு கூட அவங்க குடியிருக்க வைக்கிறேன். எப்படி அவங்க 1 மாதம் குடும்பத்தில் இருக்காங்கன்னு பாருங்க. குடும்பத்திலேயே டைவர்ஸ் ஆகி போயிடும். அப்படி சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி அங்கே விவேகானந்தர்லாம். எங்கே பார்த்தாலும் பாதாள சாக்கடை நாத்தம் தாங்க முடியல. சாக்கடைக்கு போகிறப்போ சாலையில் ஆறாக ஓடுது. மாநகராட்சி நிர்வாகமே தேதியை நிர்ணயம் பண்ணி மாமன்ற கூட்டத்தை நடத்து. அதற்காகத்தான் வலியுறுத்தி இன்னைக்கு தர்ணா போராட்டம்.